ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 4 பகுதிகளை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவங்க அவங்க மறுபடியும் பரப்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். நிக்கோதேமு இருட்டில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். அவன் மறுபடியும் பிறந்தவனாய் தேவ வெளிச்சத்திலே அவன் நடந்து சென்றான். திரும்ப ஒரு நாள் அவன் இருட்டுக்குள்ளே நடக்கலைங்க. அவன் வெளிச்சத்தில் நடந்தான். அவனுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. ஒரு புதிய அனுபவம் இயேசுவோடு அவனுக்கு கிடைத்தது. ஒரு நேரம் வந்தது, வெளிப்படையாய் தான் இயேசுவினுடைய சீஷன் என்பதை அறிக்கையிட்டான். இயேசுவின் பக்கமாய் நின்றான். இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கிறிஸ்தவம் என்றால் இயேசுவோடு கிடைக்கின்ற ஒரு புதிய அனுபவம். அவருடைய குடும்பத்தில் நாம் அங்கமாகின்றோம். அவருடைய சுபாவங்களுக்கு நாம் பங்காளியாக மாறுகின்றோம். ஆக நாம் மறுபடியும் பிறக்கின்றவர்கள். எப்படி ஒரு புதிய நம்பிக்கை நமக்குள் பிறக்கிறது. அது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு சொல்லுகிறது, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. விடாத, உறுதியாயிரு. உலகம் உன்னை பற்றி என்னென்னமோ உன்னை சுற்றி இருக்கிற உலகம் பேசும். நீ ஒருபோதும் உன்னுடைய விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகக்கூடாது. ஆழமாய் உன்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் அஸ்திபாரம் விடப்பட வேண்டும், வேர்விட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது அழியாத ஒரு வித்து. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதைகளும் அழிஞ்சு போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அழியாத வித்து. அதனால் நாம் பிறப்பிக்கப்பட்டோம். அதனால் நாம் ஜீவன் பெற்றோம். அது ஜீவனாயிருக்கிறது. அந்த வித்து அது நமக்குள் வளர வேண்டும். அது விதை விழுந்துச்சு, நாம் பிறப்பிக்கப்பட்டோம், நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பிறப்பிக்கப்பட்டோம். இந்த உலக வழிபாடுகளின் அடிப்படையில் நாம் பிறப்பிக்கப்படவில்லை. அது நம்முடைய ஆன்மீகமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அது நமக்கு நித்திய சமாதானம் கொடுக்கவில்லை. விலையேறப்பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படி பிறந்தவர்கள், அவர்களுக்கு புதிய ஆசை ஒன்று பிறக்கிறது. என்ன ஆசை? இந்த என்னை பிறப்பித்த இந்த வேத வசனத்தை நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நான் வேறுவிட வேண்டும். அதன் மூலமாய் நான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரயோஜனமான தேவப்பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஆகவே எனக்குள்ளே பசி வேண்டும். நான் வளரணும் அப்படின்னா எனக்கு பசி இருக்கணும். நல்ல இன்டேக் எடுக்கணும். சாப்பாடு எடுத்துக்கணும், ஆகாரம் எடுக்கணும். பிறந்த குழந்தையை போல எப்படி அது பாலுக்காக ஏங்குறதோ அதை போன்ற ஒரு ஏக்கம், வற்றாத, அணைக்க முடியாத an unquenchable desire, yearning, an ardent desire நமக்குள்ள வேணும். a burning desire நமக்குள்ள தேவை. அந்த வாஞ்சை, அந்த தாகம் எனக்குள்ள விடாம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நான் ஏங்கணும். எதுக்கு? வார்த்தைக்காக. இயேசுதான் வார்த்தையானவர். அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மீது ஒரு அடங்காத பசி, தளராத தீராத பசி நமக்கு வேண்டும். அதற்காக என்று ஏங்கினேன் என்று எரேமியா சொல்லுகிறார். உடைய வார்த்தை போஜனமாயிருக்கிறது, ஆகாரமாயிருக்கிறது. இது நல்ல களங்கமில்லாத பால். நம்ம உபயோகிக்கக்கூடிய எல்லா பாலுமே அநேக வேளைகளில் களங்கம் உள்ளது தான். சில பால்காரங்க பால் ஊற்றும்போது அதில் தவளையும் சேர்ந்து தான் உள்ள விழுது. வர்ற வழியில் வாய்க்காலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டா அதில் நீந்துற தவளையும் உள்ளே விழுந்துடும். வீடு வீடாக போய் ஊற்றும் போது ஒரு தவளை அதுக்குள்ளே விழுந்துடும். அங்கேருந்து துள்ளி அடுத்த
இடத்துக்கு போயிடும். நம்ம பாத்திரத்தில் விழுந்து துள்ளி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பார்த்தவங்க இருக்காங்க. களங்கமுள்ள பால், தண்ணியை சேர்த்துடுறாங்க. அடி பைப்புலலாம் தண்ணி இருக்காங்க, வாய்க்கால் வரப்புலெல்லாம் தண்ணி எடுக்கிறாங்க, ஊற்றிக்கிட்டே வர்றாங்க. இப்படித்தான் பால் வியாபாரம் செய்கிறாங்க. அடல்ட்ரேட்டட் மில்க், அது கலப்பு சேர்க்கப்பட்ட ஒரு பால். நம்ம ஊர் ஆட்கள் இன்னும் விவரமாயிட்டாங்கல்ல. 1 லிட்டர் கெமிக்கலில் 500 லிட்டர் பால் தயார் பண்ணுறாங்க, போலி பால். இதெல்லாம் இப்போ வந்திருக்கு நிறைய இடங்களில். நமக்கே தெரியாது, பார்க்க பால் போல தான் இருக்குது, ஆனால் அது ரசாயனம் கலப்பு. நம்ம அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்பி கொடுக்குறோம்ல. இப்போ குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் ஆயிடுது. தாய் கூட நம்பி தான் கொடுக்குறான், இது நல்ல பால் நினச்சி பெற்ற குழந்தைக்கு. ஆனால் வயிற்றோட்டம் ஆகிடுது, வாந்தி ஆகிடுது, ஃபுட் பாய்சன் ஆகிடுது, நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிடுது, உடல் ஒவ்வாமை வருகிறது. ஆனால் வேத வசனம் களங்கமில்லாத பால், அது சூழ்ச்சியற்றது, மாயம் சேராதது, அதில் வஞ்சகம் இல்லை, அதில் பொறாமை இல்லை, அதில் துர்க்குணம் இல்லை, அதில் கபடம் இல்லை. இது ஒரு களங்கமில்லாத பால். இதற்காக ஏங்குங்க, வாஞ்சியா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் இன்னொரு விதமான ஒரு படத்தையும் நமக்கு சொல்றார். நீங்க ஒரு மரம் அல்லது ஒரு நிலம் அப்படின்னா அதில் விழுந்தது போட்ட விதை முளைக்கணும். நீங்க ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னா வளரணும். இன்னொரு படம் என்னன்னா, நீங்க ஒரு கட்டடம், அந்த கட்டடமாக நீங்க எழும்பணும் அப்படின்னும் சொல்றார். என் கூட பாருங்க, 4வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை என்பது ஒரு கட்டடம், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டடம். நாம் 4 சுவரை கட்டி வச்சிருக்கிறோம். இது நாம் கொத்தனாரை வச்சு கட்டுறோம், வேலையாட்களை வச்சு கட்டுறோம். இது இந்த கட்டடம் சபை அல்ல. சபை என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாளிகை. இப்படி நாம் சபையாய் ஒரு மாளிகையை போல கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த மாளிகையை கட்டுவதற்கு கீழே அஸ்திபாரம் வேணும். அந்த அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், வேற அஸ்திபாரம் கிடையாது. வேற அஸ்திபாரம் மணல் தான். அது பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று மோதி அடிச்சதுன்னா அந்த வீடு அழிஞ்சு போயிடும். கண்மலையாகிய கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு செங்கலை போல ஒரு மாளிகையாக நாம் எல்லாரும் இணைஞ்சு அழகாக கற்றி எழுப்பப்படணும். இதுக்குள்ளே தான் ஆண்டவர் உலாவுகிறார். சபையின் நடுவில் ஆண்டவர் உலாவி வருகிறார், கட்டடத்தின் நடுவில் அல்ல. சபை, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய சபையாய் மாளிகையாய் எல்லாரும் சேரும்போது ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டுற மாதிரி நாம் மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு அழகாக கட்டி எழுப்பப்படுறதுக்கு அஸ்திபாரம் வேணும். அஸ்திபார உபதேசங்களும் இருக்கிறது. அப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும்
தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டார், தேவனுடைய வீடு பெத்தேல், தேவனுடைய வீட்டாராயிருக்கிறீர்கள். இந்த வீடு மனுஷரால் கட்டப்படுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களால் இந்த வீடு கட்டப்படுகிறது. இந்த வீட்டில் ஆண்டவர் உலாவி வருகிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். இயேசுதான் அஸ்திபாரம். இயேசுவின் வார்த்தைகள் தான், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசம் தான் அந்த அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாகவும் இருக்கிறார். மூலைக்கல் ரொம்ப முக்கியமானது. மற்ற கற்களை விட அந்த மூலையில் வைக்கிற கல் பெயர்ந்து வந்துடக்கூடாது. சரியான கல்லாக பார்த்து வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கல், மூலக்கல். மற்றெல்லாம் ஒரு பக்கம் பிடிச்சா போதும். ஆனால் மூலக்கல் அப்படி அல்ல. அந்த கட்டடத்தை ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிக்கணும். அதுதான் மூலைக்கல்னுடைய வேலை. இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி கட்டப்படுகிறோம்? வீடுன்னு மட்டுமல்ல, மாளிகையாக கட்டப்படுகிறோம். இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறது. வீடு, மாளிகை, ஆலயம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வீடு, மாளிகை, ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். இப்படி நீங்க கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நாம கட்டப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம மறுபடியும் பிறப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இயேசுவோடு ஒரு அனுபவத்தை நம்ம பெற்று ஆரம்பிக்கிறோம். இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயம் நமக்குள் பிறக்கிறது. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியலை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு தேவை. இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் உங்கள் உள்ளத்துக்குள்ள உறுதிபட உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்களா கற்பனை பண்ணுறதல்ல, நாமளா சும்மா நினச்சிக்கிறதல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பாவ மன்னிப்பின் நிச்சயம் எப்போ வரும்? இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நீ உண்மையா இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே நான் ஒரு பாவின்னு சொல்லி எனக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நீ விசுவாசித்து அவரிடத்தில் உன் பாவங்களை அறிக்கையிட்டால், நீ உண்மையா சொல்லிட்டனா இயேசு கிறிஸ்து உண்மையா உன்னை மன்னிப்பார். அதுவும் உள்ளத்தில் தெரியும். அதுதாங்க மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். இது எத்தனை பேர் கிடைச்சிருக்குது? அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஒரு மனுஷன் நொறுங்கி உடைஞ்சு அழுது இவ்வளவுதான் சொன்னான். அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். இந்த நீதி அவரால் கொடுக்கப்படுகிறது. இவனுடைய பழைய அழுக்கான கந்தல் துணிகள் எல்லாமே மாற்றப்படுகிறது. நீதியின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கப்படுகிறார். அது பிறகு நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். நான் வளரணும். இந்த வேத வசனத்தின் மேலே எனக்கு ஆசை வேணும். நான் வளர்ந்து கனி கொடுக்கணும். அதோட இயேசு கிறிஸ்து நம்மை கட்டடம் போல நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதுதான் இங்கே இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் நீங்கள் சேர வேண்டும். So you must develop an intimacy. இயேசுவோட நாளுக்கு நாள் நீங்கள் நெருங்கி சேர வேண்டும். கிட்டி நெருங்கி சேர வேண்டும். இயேசுவை நாள்தோறும் அனுபவிக்க வேண்டும். ஒரு அனுபவ ரீதியான ஒரு அறிவு, an experiential knowledge, ஒரு அனுபவ ரீதியான ஒரு அறிவு நமக்கு தேவை. ஏதோ மனதளவில் தியரிட்டிக்கலாக சில பாடங்களை நீங்கள் படிக்கிறதல்ல, அறிவுபூர்வமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறது அல்ல. அதெல்லாம் தேவைதான்.
இதெல்லாம் வேணும். அதல்ல, இதயபூர்வமான அன்பினால் ஆழம் கொண்ட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இயேசுவோடு நீங்கள் நாளுக்கு நாள் வைத்து அனுபவித்து வளர வேண்டும். அதை வேதம் ரொம்ப ஆழமாக சொல்லுது. இயேசுவோடு கூட நீங்கள் சேர வேண்டும். இந்த இயேசு அவர்தான் ஜீவனுள்ள கல். அவர் கூட நீங்கள் சேர சேர இந்த அழகான தேவனுடைய வீடா நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீங்க. ஆண்டவருடைய ஆலயமாக மாற்றப்படுவீங்க. மாளிகையாக நீங்கள் உருவாக்கப்படுவீங்க. தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ இது நீங்கள் கட்டி எழுப்பப்படுறதுக்கு இந்த ஜீவனுள்ள கல்லினிடத்தில் நீங்கள் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஸோ ஜீசஸ் த லிவிங் ஸ்டோன், உயிருள்ள கல். கல்லுக்கு பொதுவாக உயிர் இருக்காது, அது கல், நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லாக ஒப்பீடு செய்வோமானால் இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள கல். அவர் பேசுகிறவர், அவர் நம்மோடு சேர்ந்து நடக்கிறவர், நம்மை உருவாக்குகிறவர். அவர் ஜீவனுள்ள கல். அவர் ஜீவனாகிய கிறிஸ்து, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கொலோசையர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஜீவனாகிய கிறிஸ்து, நம்ம பாஷையில் சொன்னால் உசுராகிய இயேசு. என் உசுறு, என் உயிர். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன், இல்லைன்னா நான் என்னைக்கோ முடிச்சிருப்பேன், என் பிள்ளைகளை நினச்சி நினச்சி தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிள்ளைகள் உயிர். சிலர் சாகிறதுக்கு முன்னாடி போய் பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு போய் தற்கொலை செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. உசுரெல்லாம் அவங்க மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு உசுறு, என் ஜீவனாகிய கிறிஸ்து, உயிரான இயேசு. அவர் உயிர், நான் உடல். என் கிறிஸ்து, ஜீவிக்கிற கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். ஆனால் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எப்படி தெரியும்? என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். என் கூட நீங்கள் வந்து பாருங்க, அவர் வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. யோவானுடைய சீடர்களில் 2 பேர், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஞானஸ்நானம் பெற்ற மறுநாள் அந்த மலை ஓரமாக நடந்து போகிறத யோவான் ஸ்நானன் பார்த்து திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர் சொல்லாமல் குறையாமல் இவ்வளவு நாள் சீசனாக இருந்தவங்க ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? தப்பி தவறி வாயை விட்டு வம்பா போச்சே அப்படின்னு யோவான் நினச்சி 2 கல்லை தூக்கி இடது கையில் எரிஞ்சு, எங்கடா ஓடுறீங்க? இல்லைடா, சும்மா சொன்னேன் அதுக்குள்ளே ஓடுறீங்களே, வாடா அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க. அவர் பெருகணும், நான் சிறுகணும். நம்மளை விட்டு கூட்டம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, ஒருத்தராக இப்படி போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு சொன்ன உடனே 2 பேர் தலைதறிக்க ஓடியே போயிட்டாங்க. அப்போ இவரை விட அவர்கிட்ட போயிடலாம். வேக்க விறுவிறுக்க
நாசியில் இருந்த காற்றெல்லாம் சூடாகி இயேசுவின் முதுகில் பட இயேசு திடீர்னு திரும்பி பார்த்தார். என்னப்பான்னு கேட்டார். நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு கேட்டார். அவங்க கேள்வியை பாரு, நீங்கள் எங்கே தங்குறீங்க, என்னப்பா வேணும்னு கேட்டால் உங்களை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எங்கே தங்குறீங்க, அங்கே நாங்கள் தங்கணும். ஏசுனா என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும்போது, இப்போ முடியாது. நிறைய சொல்லியிருக்கலாம். தலை சாய்க்க இடம் இல்லைப்பா, எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, வராண்டா கூட கிடையாது, ஒட்டு திண்ணையும் கிடையாது, எதுக்கு சும்மா என் பின்னாடி வர்றீங்க அப்படின்னு சொல்லலை. வந்து பார், வந்து பார். அவங்க போய் பார்த்தாங்க. அவங்க உண்மையிலேயே அன்னைக்கு ராத்தங்கி இருந்தாங்க இயேசுவோட. அவருக்குள் ஜீவன் இருந்ததை பார்த்தாங்க. மறுநாள் அவங்க சொன்னாங்க, இவர் தான் மேசியா, இவர் தாங்க. நம்ம கூட யாராவது அப்படி தங்கி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம செல்ஃபோன் நோண்டுறது, நம்ம டிவியில் பார்க்குறது, நம்ம வீட்டில் செய்கிற அழுமதி, வாயில் சொல்கிற வரட்டு வார்த்தைகள், கலாட்டா, சண்டை, சச்சரவு, தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விடுறது, கையில் கிடைக்கிற பாத்திரத்திலலாம் அடித்து நெளிக்கிறது, யார் மேலே கோபமோ தெரியலை. ஐயோ, வீடு அது சும்மா ரணகளமாகிடுது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும்? நமக்கு பயமாக இருக்குது. யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்கப்படாது ஒரு வார்த்தை, ஃபோன் பண்ணாமல் இப்படி படக்கு படக்குன்னு வந்தீங்கன்னா எப்படி இல்லை? பயமாக இருக்கு. வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? பாத்திரம் கழுவுற இடத்துல எப்படி கிடக்கும் தெரியுமா? துணிமணி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லிட்டு வர வேண்டியதுதானே. எப்படி வச்சிருப்போம் தெரியுமா சொல்லிட்டு வந்தா? திட்டமிட்டு செய்வது அல்ல வாழ்க்கை, திட்டமிடாமல் நமக்குள்ள நடக்கிறது தான் உண்மை. ஆண்டவராக தான் பார்க்குறார். இப்போவெல்லாம் திட்டமிட்டு செய்கிற செயல்கள், முக்காடு போடணும், இந்த சேரில் கரெக்டாக அடுக்கி வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குறோம், அவங்க இடித்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் நம்ம அங்கேருந்து திட்டமிட்டு வந்திருக்கோம். ஆமாம், வேற எங்கேயாவது இப்படி நடந்துச்சுன்னா ஒரு இடி இடிச்சு பார்க்குற பார்வையில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க அவங்க. இது திட்டம் இப்படி தான் இருக்கும், வேற வழி இல்லை, இருந்தால் ஆகணும், திட்டமிடப்பட்டது. ஆனால் உண்மையாக நம்ம யாருன்னு பார்க்குறது திட்டமிடப்படாத நம்முடைய செயல்கள். அதுதான் நம்மளை வெளிப்படுத்தும். திடீர்னு வாயில் வரும் பாருங்க, அதுதான் நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்தும். இயேசு சொன்னார், வந்து பார். ஒன்றுமே பேசலை. அவங்க போய் தங்குனாங்க. மறுநாள் ஆஹா, இவர் தாங்க மேசியா கண்டுகிட்டார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, என் கூட இயேசு வாழ்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கட்டும், இயேசு இருக்கிறார். ஏன் இவங்க வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க பேச்சு நம்ம இவ்வளோ பேசினாலும் அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இயேசு இருக்கிறார். என் ஜீவனாகிய கிறிஸ்து, அவர் ஜீவன் உள்ள கல். யோவான் சொல்றாரு 1வது அதிகாரத்தில், யோவான் 1வது அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் அவருக்குள் 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளுக்கு பிடிக்குமா? இருளுக்கு பிடிக்காது. இருள் அதை கவ்வ பார்த்தது, கவ்வத்தான் முடியலை. இருளானது அதை மேற்கொள்ள முடியலை. கீழே இருக்குது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவர் ஜீவன் உள்ள கல், ஜீவன் உள்ள கல். நீங்கள் கவனிச்சிங்கன்னா
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்மை கன்மலையாக நிரூபித்து காண்பித்தார். அவர் கன்மலை. 17வது அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஜனங்கள் தண்ணி தாகத்தோட ரொம்ப சிரமப்பட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் 6வது வசனத்தில், அங்கே ஓரேபிலே நான் நிற்பேன், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி. எதை வச்சு? செங்கடலை ரெண்டாக பிளக்கிறதுக்கு, அந்த கடலை ரெண்டாக பிளக்கிறதுக்கு பயன்படுத்தினார்ல அந்த கோல், அது உன் கையில் இருக்குல்ல, அந்த கோலை வச்சு அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம், அங்கே வாதாடுறாங்க, அது எப்படி தண்ணி கிடைக்கும்? ஆனால் தண்ணி வந்தது, தண்ணி தாராளமாய் வந்தது. பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, அங்கே தண்ணி வந்தது, அந்த கன்மலை கிறிஸ்துவே, நான் அங்கே நிற்பேன்னு சொன்னார்ல. அப்போ மோசே கோலை ஓங்கி அடிக்கும்போது அந்த அடி யார் மேலே விழும்? கிறிஸ்துவ மேலே தான் விழும். அப்படி கிறிஸ்துவின் மேலே பட்டதுனால அந்த கன்மலை பிளக்கப்பட்டது. அதிலிருந்து தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டது. உங்களுக்காக எனக்காக இந்த கன்மலையாகிய கிறிஸ்து சிலுவையில் பிளக்கப்பட்டார். அங்கிருந்து தான் அந்த ரட்சிப்பின் ஊற்று பாய ஆரம்பிச்சது. இன்னைக்கு இலவசமான ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புகிறதற்கு முந்தி இருந்தவங்களை விட அதற்கு பிறகு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்து. அவருடைய பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே. என் தாசனாகிய மோசே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் பக்தர்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிள்ளைகள். நம்ம இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு உரிமை அவங்கள விட, எவ்வளவு மேன்மை பழைய ஏற்பாட்டு பக்தர்களை விட. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு இந்த ஸ்லாக்கியம் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலினால் கிடைத்த மாபெரும் புண்ணியம். அவர்தான் நம்முடைய இரட்சணிய கன்மலை. இதை நம்ம எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலையும் நம்ம கவனிக்கிறோம். திரும்ப ஒரு தடவை தான், ஆனால் 2வது தடவை அந்த கோலை வச்சு கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் மோசே தவறு செய்துட்டாரு. அதனால் நடந்தது உங்களுக்கு தெரியும். 6வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 51வது வசனத்தை பாருங்கள். 6:51 54, 6:51 54, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தா உனக்குள்ளே ஜீவன் இருக்காது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 53. அவர் ஜீவன் உள்ள கல். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. சபை என்பது ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல, ஒரு 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 நிறுவனம் அல்ல. இது ஒரு நிறுவனம் அல்ல. இது ஜீவன் உள்ள கல்லாகிய இயேசுவின் மீது, இயேசுவினால் ஜீவன் பெற்றவர்களால் கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு ஆர்கானிசம். இது ஒரு பெரிய உயிரோட்டமான ஒரு கட்டடம். இது உயிரற்ற கட்டடம் அல்ல, உயிர் ஓட்டம் உள்ளது. ஏன்னா ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறார். அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை அவர்கள் அனுபவிக்கிறபடியினால், ஒவ்வொரு நாளும் அவரை நெருங்கி சேர்றதுனால இது உயிரோட்டமானது. இது அசையும், இது பேசும், இது நடக்கும், இது தேவனை துதிக்கும். இது உயிரோட்டம் உள்ள ஒரு பெரிய உயிரோட்டமான ஒரு அமைப்பு. இது ஒரு நிறுவனம் அல்ல.
ஆக நம்ம அதை கவனிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 39-40 வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5:39-40 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இவர் தாங்க ஜீவனானவர், இவர் தான் வார்த்தையானவர், தான் ஜீவனானவர். அவர் ஆராய்ஞ்சு பாருங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஒரு முக்கியமான வார்த்தை, அடுத்த வார்த்தை, இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவனாகிய கிறிஸ்து, ஜீவன் உண்டு அவருக்கு, அவருக்குள்ளே. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பகரப்பட வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதிலேயே 21வது வசனம் 5:21 யோவான், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்மை ரிவைவ் செய்கிறார். செத்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமங்களில் பாவங்களில் செத்து கிடக்கிறவங்களை உயிர்ப்பிக்கிறவர். அவர் ஜீவன் உள்ள கல். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 1 யோவான் பின்னாடி கடைசியில் புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்க விரும்புகிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிழைக்க வேண்டும். அவரால் நாம் பிழைக்க வேண்டும். நம்ம பொழப்பு தேடுறதில்ல, வாழ்கிறது. பொழப்பு தேடுறதுங்கிறது என்ன? இங்கேருந்து பொழப்பு தேடி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு கூட போயிருக்காங்க, பஞ்சம் பிழைக்க போயிருப்பாங்க, வேலை தேடி போயிருப்பீங்க, பணம் காசு சம்பாதிக்க போடுவீங்க. அதை வச்சு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், நிறைய நகை அது இதெல்லாம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வயிறு நிறைய சாப்பிடணும், நல்ல துணிமணி கட்டணும், விதி வரும்போது மண்டையை போடணும். இது பொழப்பு தேடுறது. உழைக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிடலங்க, வாழ்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும். வாழ்க்கை ஒன்றை வாழணும். அந்த வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வர்றாரோ அன்றைக்கு தான் உங்களுக்குள்ள ஜீவன் வருது. வாலிபனான உடனே வாழ்க்கை வந்துடுது, கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்பந்தான் வாழ்க்கை வருது. வாழ்க்கை எப்போ வருது? பிறந்த உடனே வாழ்க்கை வருது. எங்க எப்படி சொல்றது? இதெல்லாம் அல்ல வாழ்க்கை. என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களோ அப்பந்தான் உங்களுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அது வரைக்கும் நடைபணமாக தான் இந்த பூமியில் நம்ம நடக்கிறோம். நமக்குள்ள சாவு கவிச்சை தான் அடிக்கும், மரண வாசனை தான் அடிக்கும், நரக வாடை தான் அடிக்கும். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஜீவ வாசனை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வெளிப்படும். நீங்க வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமோஸ் அழகா சொன்னாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். Seek the Lord and live, or you shall live. தேவனை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த உலகத்தில் பொழப்ப தேடிட்டே நடக்கப்படாது, வாழ வேண்டும். உங்களை என்னையும் ஆண்டவர் வாழும்படி அழைத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை.
இயேசுவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்ற ஏக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். சும்மா வேலை தேடுறது, படிக்கிறது, வேலை தேடுறது, அப்புறம் சம்பாதிக்கிறது, இதுக்கு அல்ல. இது பொழப்பு. வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே வாழ வேண்டும். இந்த சிந்தனையை நான் முடிச்சுக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து, உபாகமம் 32வது அதிகாரம், உபாகமம் 32ல் 3-4 வசனங்களை பாருங்க. 32ல் 3-4 வசனங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவருக்குள் வாழ்வது, அவருக்குள் அசைவது, அவருக்குள் பிழைப்பது, அவருக்குள் மரிப்பது. ஆபிரகாம் விசுவாசத்திலே மரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லை? சிலர் பிறக்கிறவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யே பேசி பொய்யிலே செத்து போயிடுவாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அவர்களுக்குள் ஜீவன் உண்டானது. அவர்கள் விசுவாசத்தில் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரியாமலும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவில் கொள்வோம். 2வது, இந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள கல் மட்டுமில்லை. ஜீசஸ் த லிவிங் ஸ்டோன். நாட் ஒன்லி தட், ஜீசஸ் த ரிஜெக்டட் ஸ்டோன். அவர் தள்ளப்பட்ட கல். யாரால் தள்ளப்பட்டவர்? மனுஷரால் தள்ளப்பட்ட கல். திரும்ப திரும்ப நிறைய வசனங்கள் இருக்கு தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி. அடிப்படையாக அங்கே எழுதியிருக்குல்ல, தள்ளப்பட்ட கல். நம்ம வாசித்த அந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தில், 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 4வது வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் அவர் ஒரு தள்ளப்பட்ட கல். இது எங்கேருந்து எடுத்தார்? 118வது சங்கீதத்தில் எழுதியிருக்குது. சங்கீதம் 118ல் 22வது வசனம். சங்கீதம் 118ல் 22, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. மெசியானிக் சாம். இட்ஸ் a prophecy of a Messiah, of the Messiah. அப்போ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டினவங்க ஆகாதுன்னு தள்ளினாங்களா? அவர் மனுஷரால் தள்ளப்பட்டவர், தள்ளப்பட்ட கல். நீங்கள் தள்ளுனதை பார்க்கணுமா? எப்படி தள்ளுனாங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ல் ஒரு 2-3 வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவரை எப்படி தள்ளுனாங்கன்னு போட்டிருக்குது. 19ல் 7வது வசனத்தை பாருங்க. யூதர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும். இயேசுவை தள்ளுறாங்க பாருங்க. பிலாத்து சொல்றாரு, இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை, எந்த சட்டத்திட்டத்தை பார்த்தாலும் அவர் மேலே எந்த விதமான குற்றமும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யூதர்கள் எப்படி தள்ளுறாங்கன்னு பாருங்க. அவனுக்கு பிரதி உத்தரமாக அந்த தேசாதிபதிக்கு, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும். இவர் தேவனுடைய குமாரன் தானா? ஆமாம். ஆனால் இவங்களுடைய பாரம்பரியத்தினால் இவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது. இவங்க பார்க்க முடியலை.
இயேசுவை, அவர் ஜீவனுள்ள கல், அவர்தான் பிரதான மூலைக்கல், ஆனால் அவரை தள்ளிட்டாங்க. இவர் தாங்க சமுதாயத்தை கற்றவர், புதிய சமுதாயத்தினுடைய மூலைக்கல் இவர்தான். ஆனால் அந்த மூலைக்கல்ல பிரதானமானதை இது லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி கடாசிட்டாங்க என்கிட்ட. அப்புறம் தேடி 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 பார்த்தா எந்த கல்லும் பொருந்தாது. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த தூக்கி கடாசுனாங்க பாருங்க, அதைத்தான் எடுத்துட்டு வந்தா அதுதான் கச்சிதமாக பொருந்தக்கூடிய மூலைக்கல். என்னைக்கு தெரியும்? இன்னும் நாள் இருக்கு. வேண்டான்ட்டாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, அதே அதிகாரத்தில் 12வது வசனம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, திரும்பவும் பிலாத்தை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று கோஷம் போட்டார்கள், சத்தம் போட்டார்கள். எப்படி, எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு பிலாத்து உள்ளாகிறார் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி கொடுக்குறாங்க. அரசியல், ஆன்மீகம், சினிமா, கேளிக்கை எல்லாம் சேர்ந்து தாங்க இயேசுவை சிலுவையில் அறையுது. எல்லாமே சேர்ந்துக்கிடுது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவாங்க, பேர் கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு போட்டிருப்பாங்க. ஆமாம், எல்லா காதல் பாட்டும் அங்கே ஓடிட்டு இருக்கும். சர்ச்சு அலங்கரித்து வச்சுருக்கோம், ஸ்பீக்கர்லாம் கட்டியிருப்பாங்க, நிறையா தோரணம் போட்டிருப்பாங்க, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஓடுறதெல்லாம் என்ன? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆன்மீகம், அரசியல், சினிமா, சிற்றின்பம், அது நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளோ வருத்தப்படுவார்ல. இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவங்க, பண்டிகை கிறிஸ்தவங்க இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறார். இந்த பிலாத்துவுக்கு நெருக்கடி. நீங்கள் இவரை விடுதலை பண்ணீங்க, இவர் தன்னை ராஜான்னு சொல்கிறாரு, நீங்கள் ராஜாவுக்கு எதிரி ஆயிடுவீங்க, நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், உங்கள் பதவி காலியாகி போயிடும், இவர் ராஜாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ராஜா யாரு? ராயன் தான் எங்களுக்கு ராஜா. ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. 15 எப்படி சொல்லிட்டாங்க? 15, 12லையும் சொல்கிறாங்க, 15லையும் சொல்கிறாங்க. நீர் விரோதி, இவரை விடுதலை பண்ணீங்கன்னா நீர் ராஜாவுக்கு விரோதி. 15 சொல்கிறாங்க, இவர் எங்களுக்கு ராஜாவே கிடையாது, அவர் தான் ராஜா. யாரு? ரோமில் ஒருத்தர் இருக்கார்ல, சக்கரவர்த்தி, அவர் தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கிரேக்கு, எபிரேயு, லத்தீன் இந்த மொழியில் நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதி வச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்ததே கோபம் யூதர்களுக்கு. ஐயோ, இப்படி எழுதாதீங்க. பிலாத்துட்ட போய் சொன்னாங்க, இப்படி எழுதக்கூடாது, நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதக்கூடாது. நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று சொன்னான் அப்படின்னு கொஞ்சம் திருத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னபோது பிலாத்து சொன்னார், எழுதினதே மாற்ற முடியாது, எல்லாத்துக்கும் ஜால்ரா போட முடியாதா, போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டாரு. இது ஒரு அரசாணை பாருங்க. ஆனால் அதுதாங்க தீர்க்க தரிசனம், அதுதான் உண்மை. மாற்ற முடியாமல் போச்சு. அவர் யூதருக்கு ராஜா, ஆனால் அவரை புறக்கணிச்சிட்டாங்க, புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் அந்த பிலாத்துக்கு தெரிஞ்சிருக்கு ராஜா. புரிஞ்சு எழுதினானோ புரியாமல் எழுதினானோ, ஆனால் அரசாணை, ஆனால் அது தீர்க்க தரிசனம். நிராகரிச்சிட்டாங்க, மனுஷரால் நிராகரிக்கப்பட்டார். எல்லாரும் வேண்டான்ட்டாங்க. இயேசுவே இதை வாயினால் பலமுறை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில், மத்தேயு 21:42 நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசுவே இதை வாயினால் சொல்கிறாரு. 21:42, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில், மார்க் 8:31,
இயேசு கிறிஸ்து திரும்பவும் இதே வார்த்தையை சொல்றாரு. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, ரிஜெக்டட் ஸ்டோன், ஜீசஸ் த ரிஜெக்டட் ஸ்டோன். இயேசு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், ஆகாதென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். 9வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அதே மார்க் 9:12 அங்கே எழுதியிருக்குது. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். அவர் அவமதிக்கப்பட்டார். அவர் அவமதிக்கப்பட்டார். 12வது அதிகாரம் பாருங்க. அதே மார்க் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். இதெல்லாம் இயேசு தம்முடைய சொந்த வாயினால் சொன்னது, மனுஷர் இப்படி புறக்கணிப்பார்கள் என்று. லூக்கா 20:17வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? கவனிங்க. அந்த கல் எவன் மேல் விழுகிறதோ, எவன் மேல் விழுகிற அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். பின்னாடி வருவோம், அதை பற்றி படிக்க நேரம் இருக்கு. ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், அவமதிக்கப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் தம்முடைய சொந்த கையினால் எழுதினார். 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். பார்க்க கூட லட்சணம் இல்லை. என்ன இப்படி இருக்கார் இந்த ஆளு, போத்தப்பார் ஓரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முகத்தை மறைச்சிக்கிட்டோம் நாமளே. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். யாரும் பார்க்க விரும்பலைங்க. அவர் அந்த கேட்டடைந்தார், அழகற்றவராய் தொங்கினார். எல்லா பக்கமும் ரத்தம் வடிஞ்சு காஞ்சி அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா, ரொம்ப கோரமாக தெரிஞ்சது. பார்க்க விரும்பலை, பார்க்க சகிக்கலை. இதான் இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். இவர் தாங்க வாழ்வு கொடுக்கிறவர். இவர் எனக்கு வாழ்வு கொடுக்கும்படி தம்முடைய வாழ்க்கையை எனக்காக கொடுத்தார். எனக்கு உயிர் கொடுக்கும்படி, எனக்கு ஜீவன் கொடுக்கும்படி அவர் தன்னுடைய சொந்த ரத்தம் முழுவதையும் சிந்தினார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜீவனாக இருக்கிறாரா, இல்லை நீங்கள் அவரை புறக்கணிச்சிட்டு வாழ்கிறீங்களா? யோசித்து பாருங்க. புறக்கணிச்சிட்டீங்களா? ஓரமாக தள்ளி வச்சுருக்கீங்களா? ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இந்த இயேசு உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்காக உயிரை கொடுத்தவர். ஒரு வாலிபன் தன்னுடைய எல்லாம் படித்து 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 நிறைய படிச்சிட்டார். சர்டிஃபிகேட்லாம் கொண்டுட்டு ஒரு இன்டர்வியூ போயிருந்தார். ரொம்ப நிச்சயம் அவருக்கு எல்லாரையும் விட தேர்ந்த நிறைய கோர்சஸ் முடிச்சிருக்கிறாரு. நல்ல உலகத்தரம் வாய்ந்த சர்டிஃபிகேட் அவர் கையில் இருக்குது. சும்மா தூக்கி போட்டால் வேலை கொடுக்காமல் இருக்க முடியாது இவருக்கு. இன்டர்வியூவில் அந்த தைரியத்தோட கெத்தோட நல்லா ட்ரெஸ் பண்ணி கொண்டு போய் இன்டர்வியூவில் நின்னார். தம்பி நீ என்ன படிச்சிருக்க, நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் பேசாமல் அப்படியே வச்சார் பாருங்க. எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட். ரொம்ப ஸ்டெடியாக நின்றுக்கிட்டார். ஒன்றும் பேசலை. கேட்ட கேள்விக்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தவர்,
எல்லாத்தையும் திரும்ப மடக்கி கையில் கொடுத்து ஒன்று சொன்னார், நீ நாளைக்கு வா தம்பி, உங்கள் அம்மாவுடைய கையை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். இன்டர்வியூவில் வந்தா இதை பார்த்து வேலையை கொடுக்குறப்பால அம்மா கையை போய் பார்க்குறதா? நேரே வீட்டுக்கு போனால் அம்மாவை சந்திச்ச உடனே, ஏப்பா உனக்கு வேலை ஆர்டர் கொடுத்துட்டாங்களா, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, உன் கையை பார்த்துட்டு வர சொல்லி சொன்னார். உன் கையை காமி. அந்த அம்மா உடனே மறைச்சிக்கிட்டாங்க, காமிக்க விரும்பலை. வலுக்கட்டாயமாக பார்த்தே ஆகணும், நாளைக்கு நான் திரும்ப அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய அவரை பார்க்கணும், நான் போய்த்தான் ஆகணும், அதனால் பார்க்கணும். கட்டாயமாக பிடிச்சி பார்த்தபோது நல்லா வெடித்து காஞ்சி காய்ப்பு ஏறின அந்த கைகள். அதை அவன் முத தடவையாக பார்க்குறான். நகமெல்லாம் நிறையா மழுங்கி உரசி தேஞ்சி அதுக்கு மேலே வளர முடியாமல் எப்படியெல்லாமோ இருக்கு. கல் சுமந்தது, கல் உடைச்சது, இப்படி தான் படிக்க வச்சுருக்காங்க. இவனுக்கு இப்போ தான் புரியுது, நான் என்னமோ படித்ததெல்லாம் எக்கச்சக்கமாக நான் படிச்சிருக்கேன், அந்த கத்தில் நான் படித்தேன், ஏன் திறமை அப்படின்னு நான் நினைக்கும்போது, இல்லை எனக்கு பின்னாடி ஒருத்தி பாடாப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் போனால் பாத்தியான்னு கேட்டார். பார்த்தேன், எங்கள் அம்மாவுடைய தியாகத்தினால தான் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு வேலை கிடச்சிது. நான் அப்படின்னு போகும்போது இல்லை, நல்ல ஒரு அழகாக சொல்லி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்க இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அவ்வளவு கேவலமான ஒரு மரணம், அவ்வளவு கொடுமையான ஒரு மரணம். இஞ்சிஞ்சா இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டாருங்க, சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார். 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். மனுஷராலும் எல்லாராலையும் இகழப்பட்டார். அசிங்கமாக பேசினாங்க, தூசிச்சாங்க. 2 கள்ளர்களுக்கு நடுவில் இயேசு தொங்க விடப்பட்டிருந்தார். இவங்களெல்லாம் தெரியும், இவங்கெல்லாம் நிறைய பேரை கற்பழிச்சவங்க. விளாத்தி குளத்தில் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி. அந்த பிள்ளைய கழுத்தை காலை வச்சு நெரிச்சு பிடிச்சி கொலை பண்ணியிருக்கான். அவனே சொல்கிறான், இப்படித்தான் கொன்னேன், சத்தம் போட்டா இப்படி வச்சு பிடிச்சி வச்சு கொன்னேன். யாராவது அகப்படுவாங்களான்னு சொல்லி 5 நாளாக அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பிள்ளை திடீர்னு வந்தான், 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. ஒரு சலனமும் இல்லாமல் பேசுகிறாங்க. இவன் மேலே ஏற்கனவே 31 குற்றங்கள் இருக்குதான். இவனை ஏன் நடமாட விட்டாங்க? இவன் போய் மகளிர் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டிருக்கான், கொன்னுட்டு கூட. 6 நாள் 9 நாள் கழிச்சு தானே பிடிச்சாங்க. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுமையாய் கொலை செய்யப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார். இந்த மாதிரி குற்றவாளி, அவங்களை இந்த மாதிரி குற்றவாளிகள் நடுவில் இயேசு தொங்க விட்டிருந்த போது எவ்வளவு அசிங்கமாக பேசணுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க. ஒன்றுமே அவர் பேசலை, அவர் கெட்ட வார்த்தை பேசலை, அவர் யார் மேலே கோவப்படலை, தன்னுடைய நீதிக்காக வாதாடலை, பரிந்து பேசினார். இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாருங்க, சொல்லிகிட்டே இருந்தார். இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன், நீங்கள் தான் மெய்யான தெய்வம், எனக்கு நல்லா புரியுது, என்னையும் நீங்கள் நினச்சிக்கிடுங்க அப்படின்னு கேட்டான். அவனுக்கு அந்த மறுவாழ்வு, புதுவாழ்வு அவனுக்கும் கிடைத்தது. அவர் தள்ளப்பட்டவர், மனுஷரால் தள்ளப்பட்டார். நீங்கள் தள்ளிட்டீங்களா அவரை? இல்லை, அவரை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களா? அப்பா, நீங்கள் எனக்காக, என் வாழ்வுக்காக, என் நன்மைக்காக, என் ஜீவனுக்காக நான் நரக குழியில் தள்ளப்படக்கூடாதுன்னு சொல்லி நித்திய அழிவிலிருந்து என்னை மீட்டுக்கொள்வதற்காக இந்த அவமானங்களை,
பழிகளை சுமந்தீங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்வீங்களா? மூணாவது, இந்த பகுதியில் இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் தள்ளப்பட்டவர் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள கல், ஜீசஸ் த லிவிங் ஸ்டோன், ஜீசஸ் த ரிஜெக்டட் ஸ்டோன். மூணாவது, ஜீசஸ் த சோசன் ஸ்டோன். அவர் தேர்வு செய்யப்பட்டவர், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாரால? தேவனால சரியான நபர் என்று தேர்வு செய்யப்பட்டவர். சங்கீதம் 45 பாருங்க. சங்கீதம் 45. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரை பற்றி அற்புதமாக எழுதியிருக்கு. 2வது வசனத்திலிருந்து, மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. என்ன தனித்தன்மை அவர்? என்ன ஸ்பெஷாலிட்டி? இவருக்கு என்னங்க கிரைட்டீரியா? இவரை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கு இவர் ஒரு விசேஷித்த கல் என்று இவரை தேர்வு செய்து சியோனில் வைக்கிறதுக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன? இவருக்குள்ள என்ன அப்படி விசேஷம் அப்படின்னா, இவர் எல்லாரிலும் சௌந்தரியம் உள்ளவர். என்ன நேசர், என்ன ஓயாம இயேசுங்கிற, அப்படி என்ன இந்த இயேசுவில் விசேஷம் அப்படின்னு கேட்டா, என் நேசர் முற்றிலும் அழகானவர். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் என் நேசர் விசேஷித்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் மகா பரிசுத்தர், ஆனா மகா அன்புள்ளவர். அதாங்க சிவப்பு. எனக்காக சிவப்பானாரு. அவருடைய ரத்தம் முழுவதும், சரீரம் முழுவதும் வடியாத இடமே இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக கடைசி வரை சொட்டு சிந்திட்டார். பிறகு வந்தது கொஞ்சம் தண்ணி தான். ஒரு போர்வீரன் அவருடைய விழாவில் ஓங்கி குத்திட்டா, செத்துட்டாரா? பரிசோதிப்பதற்கு சில துளி ரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. அதான் இறுதி. ஒண்ணுமே இல்லைங்க. கசிஞ்சு தேங்கி கடைசியா நின்னதும் ஒளிகி வந்துருச்சு. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர். ஏன் ஒரு 10,000 பேரிலும் சிறந்தவர்? பாவிக்காக ஜீவனை கொடுத்தார். ஒருவேளை ஒருத்தன் நல்லவனுக்காக ஒருவேளை சாகலாம். ஆனா நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க நாம. என்ன நன்மைங்க உங்களால் என்னால் அவருக்கு என்ன நன்மை இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நான் இல்லைன்னா அவர்களால் முடியாது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் இல்லாட்டி அவருக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிறகு என்னங்க இப்படி உயிரை கொடுத்து நேசிக்கிறாரு? அதுதாங்க புரிய மாட்டேங்குது. அவருடைய அன்பு புரியவே மாட்டேங்குது. என் மேலே இவ்வளோ அன்பு வைக்கணும்? நான் ஒரு திறமையானவன் அல்ல, நான் ஒரு வித்தகன் அல்ல, நான் ஒரு சாதனையாளர் அல்ல, நான் ஒரு அறிவாளி அல்ல, நான் ஒரு திறமை உள்ளவன் அல்ல, நான் ஒரு பெரிய கெட்டிக்காரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னை விடையும் அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு என்ன ஏன் தேடினாரு? என்ன ஏன் தேடி வந்தார்? புரியலையே. அவருடைய அன்பு எவ்வளோ ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளோ உயரம், எவ்வளவு அகலம். அறிவு கட்டாத ஆச்சரியமான அவருடைய அன்பு. 10,000களிலும் அவர் சிறந்தவர். இப்படிப்பட்ட மோசமான, கொடூரமான, கோரமான பாவி எனக்காக ஜீவனை கொடுக்க ஒருத்தர் முன் வந்தார் பாருங்க. நான் பாவி என்று தெரிந்தும், நரகத்துக்கு யோக்கியன் என்று தெரிந்தும் எனக்காக ஜீவனை கொடுக்க முன் வந்தவர் இவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். எங்கள் அம்மா வரமாட்டாங்களே. என் கிட்னி போச்சு அப்படின்னா எங்கள் அம்மா எப்படி கிட்னி கொடுப்பாங்க? வரமாட்டாங்க. யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க.
இல்லைன்னு சொல்லலை. மூளை சாவு அடைஞ்சிருச்சுன்னா அவனுடைய உறுப்புகளை பலருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கிறவங்க சிலர் ஒருவேளை எனக்கு ஒரு கிட்னி கொடுக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு. கொடுத்துட்டு நான் உயிரோடு இருப்பனோ என்னமோ தெரியலையே, எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யாரும் எடுக்க விட மாட்டோம். ரத்தம் கொடுக்கறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க, முன் வர்றதில்லை. எடுத்த ரத்தம் 24 மணி நேரத்தில் ஊறிரும்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆரோக்கியமானவங்களுக்கு. அதை 100 தடவை டியூஷனில் சொல்லி கொடுத்தாலும் முன்னேற வர மாட்டாங்க. ரத்தத்துக்காக சில நேரம் என்ன போராட்டமாக இருக்குது. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, தேடுறாங்க, கிடைக்கிறதில்ல. இருக்கிறவங்க சொல்கிறதில்ல, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. என் மேலே அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே. ஏன் அனுபவிச்சார்? என் நேசர் விசேஷித்தவர், 10,000களில் சிறந்தவர். இங்கே இருக்குது, எல்லா மனுஷர்களும் அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர். என்ன சௌந்தரியம் நினைக்கிறீங்க? ஏப்பா, அவர் மன்னிக்கிறதில் தயை பொறுத்தவர். அதாங்க அழகு, அதாங்க அழகு. அவருடைய தயவுலையும் மகா மேன்மை உள்ளவர். அன்பு ஆச்சரியமானது, கடலை விட பெரியது, மலையை விட உயர்ந்தது, வானத்தை விட விஸ்தாரமானது. அதுதான் அவர் சௌந்தரியம். பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விடுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு தேர்வு செய்யப்பட்ட கல், ஸ்பெஷல். இவர் மாதிரி இன்னொருத்தர் இல்லவே இல்லை. சரியாக செலக்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஒரு நாள் கூட்டத்தில் தேவதூதர்கள் கோடான கோடி பேர் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் பரதேசியை இழந்து போன மனுஷனுக்காக அவர் ஏக்கத்தோடு ஒரு வார்த்தையை சொன்னார். பலியையும் காணிக்கையும் நான் விரும்புகிறதில்லை, தகன பலிகளும் ஆட்டுக்கடாக்களின் ரத்தமும் என்னை திருப்திப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு போன போது ஒருத்தர் எழுந்து நின்னாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், பிதாவே, என்னை அனுப்பும், நான் போகிறேன், நான் போறேன். எங்க இப்படி போட்டு நைய புடைச்சி அசிங்கப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அறகுறை நிர்வாணமாக்கி சிலுவையில் தொங்க விட போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்டே போகிறேங்கிறாரு, அவங்கள தேடி போகிறேங்கிறாரு. தேடி வந்தார். சும்மா விட்டோமா? காரி முகத்தில் துப்பி கன்னத்தில் அடித்து தாடி முடியை பிடிச்சி இழுத்து கண்ணை கட்டி குட்டி. தெரியுமா யார் குட்டினான்னு? என்ன கிண்டல்! முள்ளுனால் செய்த கூர்மையான முள்ளுங்க, கருவேல முள். அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஊர் கருவேல முள் தான் அங்கே இருக்கு. அதை அந்த ஒலிவு மலையில் இருக்குது. நான் பார்த்தபோது, என்னடா நம்ம ஊர் கருவேல முள் இல்லை இது? ஆமாம், அதுதான் நீள நீளமாக இருக்கு. அதில் ஒரு கிரீடத்தை அவங்களா உருவாக்கி அதை வச்சு அழுத்தி உள்ள வச்சு கோல்னால் ஓங்கி அடிச்சிட்டாங்க. கண்ணு வழியாக பேத்துட்டு வந்துருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சு வந்தார் பாருங்க.
உங்களுக்கு என்ன இப்படி ஆச்சுன்னு தேவதூதர் கேட்டபோது, இது என் சிநேகிதருடைய வீட்டில் நான் பட்டக்காரன், நான் ஒருவனா ஆலையை மிதித்தேன், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் பாருங்க. என் மேலையெல்லாம் என் உடுப்பெல்லாம் அதனால சகப்பாக போச்சு, தெரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நாசமாக போனவருங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசவே இல்லைங்க. இதுதாங்க இயேசு. அவர் நம்ம மேல் வச்ச அன்பு எவ்வளோ பெருசு. ஏன் அவரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? உங்கள்கிட்ட நேராக வந்து பேசினா தான் கேட்பீங்களா? நான் தான் இயேசு, உள்ளத்தை ரெண்டாக வெட்டு, உள்ளே வர்றேன், வர்றேன் அப்படின்னா கேட்பார். அது கேட்ட பிறகு தான் கொடுப்பீங்களா? பேசுகிறது தெரியலையா? இந்த வேதவசனம் உங்கள் கையில் இல்லையா? இந்த சத்தியம் உண்மை தானே? நான் ஒன்றும் அடித்து விடுற சத்தியம் இல்லைல்ல, சரித்திரபூர்வமாக நடந்தது தானே. இவரை போல வேற நேசர் யார் இருக்கா? ஏன் இவரை தள்ளுறீங்க? ஏன் என்னை விட்டு தூரமாய் போய் மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்ட? உடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஏன் என்னை விட்டு நீ தூரமா போற? ஏன் நீ மாயானதை பின்பற்றி போற? வீணா போயிட்டு இருக்கியப்பா. நான் என்ன அநியாயம் உனக்கு செஞ்சேன்? எவ்வளோ நன்மை செய்த ஆண்டவர் உன் ஜீவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இவர் பரலோகத்தில் தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், விசேஷித்தவர். ஒரே ஒரு குறிப்பையும் கூட நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்ம வாசித்த அந்த பகுதியில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற கல், ஜீசஸ் தி ப்ரெஷியஸ் ஸ்டோன், விலையேறப்பெற்ற கல், விலையேறப்பெற்ற கல். அவர் விலையேறப்பெற்றவருங்க, விலையேறப்பெற்ற கல். அப்படின்னா என்ன புரியுதா? விலையேறப்பெற்ற கல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தீங்கன்னா புரியுமே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 11-12 பாருங்க. 4:11-12 என்ன விலையேறப்பெற்றது? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அவர் என்ன ப்ரெஷியஸ், என்ன விசேஷம்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதாங்க ஸ்பெஷல். ஏன் விசேஷித்தவர்? அதுதான் விசேஷம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த இயேசுவின் நாமம் இனி எவ்வளவு விலை கொடுத்தாலும், எவ்வளவு காலால நடந்தாலும், எத்தனை மலை ஏறினாலும், என்ன சம்பிரதாயங்கள் செஞ்சாலும், சடங்குகள் செஞ்சாலும் தீராத தொலையாத பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமம் கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உனக்கு புண்ணியம் செய்யும். புண்ணியம் தேடி காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடக்கிறது இல்லை. இயேசுவின் ரத்தம் புண்ணிய ரத்தம். அதுதாங்க புண்ணிய தீர்த்தம். அதனால் கழுவப்படு. அங்க ஊத்தி அதை பிடிச்சிட்டு வர்றதில்ல தீர்த்தம். இயேசு ஏற்கனவே சிந்தின ரத்தம், அதுதான் தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம். அது உன்னை கழுவும். விலை விசேஷித்தது, சோ ப்ரெஷியஸ், விலை கூடினது. இவர் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற கரையேறின உடனே மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். ப்ரெஷியஸ், இவர் என்னுடைய நேசகுமாரன், beloved son, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். என்ன கீழ்ப்படிதல்! அவரு குமாரனாக இந்த பூமிக்கு வந்தபோது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். குறைவுள்ள பெற்றோர்களுக்கு போய் கீழ்ப்படிந்திருந்தார். குறைவுள்ள பெற்றோர் நான் வாயில சொல்றேன். படிப்பறிவே இல்லாத பாமரர்களாக இருந்த இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும்
அவர் அவங்கள தகப்பனா தாயா சும்மா ஏற்றுக்கொண்டு, உண்மையாக அவங்க தகப்பனும் தாயும் கிடையாது. அந்த அம்மா இரவல் தாய், அந்த ஐயா வளர்த்து தகப்பன். ஆனால் என்ன செஞ்சார்? அவங்கள தாயும் தகப்பனுமா இவரை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். என்னால் கற்பனை பண்ணவே முடியலை, உங்களால் முடியுதான்னு எனக்கு தெரியலை. இத்தினோண்டு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆவது படிக்கும் போதே என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளைகள், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து சொல்லு. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ தாங்க முளைச்சி 3 இலை விடுது, விடலை, அதுக்குள்ள உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் படிச்சிருச்சுன்னா 10 வந்துருச்சுன்னா போ லூஸு. யாரை பார்த்து சொல்கிறது? அம்மாவை அப்பாவை பார்த்து சொல்கிறது. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுன்னா எத்தனை பாடுபடுத்துகிறோம், நம்ம அவங்கள உருட்டி பிரட்டிடுறோம். செல்ஃபோனை வச்சே படாத பாடுபடுத்திடுறது. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்கிறது. ஆனால் நான் பார்க்குற இந்த இயேசு கிறிஸ்து இந்த பெற்றோர்களை அம்புட்டையும் அரசாளக்கூடிய ஆண்டவர், அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர். இவங்களுக்கு போய் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரா? அந்த சுத்தியலை எடு அப்படின்னு சொன்னால், சுத்தியலை இப்போ எடுக்கக்கூடாது, ஊழி தான் இப்போ முதல்ல எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் சுத்தியலை எடுத்து கொடுத்தார். ஊழியையும் சேர்த்து எடுத்து கொண்டு போகிறார். சரி, பையன் குறிப்பறிஞ்சு செய்கிறான்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. முதல்ல தேவை சுத்தியல் இல்லை. நிறைய நேரம் தெரியுது. கல் எடுத்து போடனா, கல்லை எடுத்து போட்டால் என்ன நடக்குங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனாலும் எடுத்து போடுகிறார். என்ன கீழ்ப்படிதல்ங்க! குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சரின்னு சொல்லி கீழ்ப்படுகிறார். இவர் என்ன விசேஷம் இங்கே எழுதியிருக்குது? அவர் ரொம்ப விசேஷித்தவர், ப்ரெஷியஸ், விலையேறப்பட்டவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிள்ளைகள் நிறைய இருக்கலாம், ஆனாலும் எல்லாரும் ரொம்ப கீழ்ப்படுதலும் அன்பு நிறைஞ்ச பிள்ளைகளாக இருக்கிறது அபூர்வம் தான். இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் மிஞ்சின ஒருவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள். ஜீசஸ் த லிவிங் ஸ்டோன். இயேசு ஜீவனுள்ள கல். இயேசு கிறிஸ்து மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். ஜீசஸ் த ரிஜெக்டட் ஸ்டோன். புறக்கணிக்கப்பட்டவர் மனுஷரால். ஜீசஸ் த சோசன் ஸ்டோன். தேவனால் தெரிந்து எடுக்கப்பட்டு மேலே வைக்கப்பட்டவர். இன்னும் இருக்குது கீழே இந்த கல்லை பற்றி. அதே நேரத்தில் இன்னொரு விசேஷம், அவர் எல்லாருலையும் விசேஷித்தவர், ப்ரெஷியஸ், விசேஷித்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய அவர் மேலே நீங்கள் கட்டப்படுறீங்களா? அவர் மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கீங்களா? அவர் உங்களுடைய ஜீவனாய கிறிஸ்துவாக இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். இந்த இயேசுவை நீங்கள் புறக்கணிச்சிட்டு வாழ்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. இந்த இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவர் நடந்தது போல நாமும் நடக்க ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார்.